மு.க. ஸ்டாலினுக்கு ஆப்படித்த பிரேமலதா. கேப்டன் விஜயகாந்தின் ஆன்மா அவருக்குள் புகுந்துவிட்டது. அடுத்து நடக்கப் போவதை உடைத்த அண்ணாமலை. அனைவருக்கும் வணக்கம். தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த 10ல் 8 தொகுதிகளிலாவது வெற்றி பெற வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தீவிரம் காட்டி வருகிறார். ஆனால் திமுகவின் மோசமான ஆட்சி முறையும் அவர் அவுட் பண்ணியிருப்பது மு.க. ஸ்டாலினுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது மு.க. ஸ்டாலினை மேடையில் வைத்துக்கொண்டே திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை, வெளியில் செல்லும் பெண்கள் வீட்டுக்கு வருவது வரை வீட்டில் இருப்பவர்கள் படபடப்புடன் இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் இன்றைய சூழலில் இருக்கிறது என்று சொன்ன அவர், திருப்பரங்குன்ற தீபத்தூளில் தீபம் ஏற்ற வேண்டும், மக்களின் நம்பிக்கைக்கு யாரும் தடையாக இருக்கக்கூடாது என்று மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் பேசி அவருக்கு கடும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். இந்நிலையில் அது குறித்து பாஜகவின் அண்ணாமலை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில், திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய முறைகேடுகள், பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் குறித்து பிரேமலதா விஜயகாந்த் துணிச்சலாக பேசியிருக்கிறார். இப்படி திமுக கூட்டணியில் இருந்தாலும் எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடத்துகிறார்கள் என்பதை அவர் வெளிப்படையாக கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது. அவரது இந்த பேச்சு விஜயகாந்தின் ஆன்மா அவருக்குள் இருப்பதையே வெளிப்படுத்தியுள்ளது. அதனால் எப்படி கேப்டன் விஜயகாந்த் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவராகி அதிமுகவுக்கு எதிராக திரும்பினாரோ, அதே போன்று இப்போது திமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கும் பிரேமலதா விஜயகாந்தும் அடுத்த சட்டசபைக்குள் சென்றால் திமுகவுக்கு எதிராக அதிரடி காட்டுவார் என்பது தெரிகிறது. அதோடு கேப்டன் விஜயகாந்தை பொறுத்தவரை தனக்கு தவறு என்பதை பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர். அப்படியே தற்போது பிரேமலதா விஜயகாந்தும் மு.க.ஸ்டாலின் முன்பே அவரது ஆட்சியின் அவலங்களை வெளிப்படையாக பேசியிருப்பதை வைத்து பார்க்கும்போது அவர் அவராக பேசவில்லை, அவருக்குள் இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் தான் இப்படி பேசுகிறார் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது என்று சொல்லியிருக்கக்கூடிய அண்ணாமலை, கேப்டன் விஜயகாந்தின் அண்ணாமலை அவருக்குள் இல்லாமல் இருந்தால் அவர் எந்த அளவுக்கு துணிச்சலாக பேசியிருக்க மாட்டார். அதனால் இது போக போக மு.க.ஸ்டாலினுக்கு இன்னும் பல அதிர்ச்சி வைத்தியங்களை கொடுக்க கூடியதாக உருவெடுக்கும் என்று தாம் கருதுவதாக கூறுகிறார் அண்ணாமலை. மக்களை, இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இது போன்று உடனுக்குடன் நிகழக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.